உடல் அமைதி, பிராண அமைதி, மன அமைதி, புத்தியின் அமைதி, மனதிற்கு பாவனையை கொடுத்தல், அக்செப்டன்ஸ், அசங்கோகம், சாந்தோகம். ஒவ்வொரு நாளும் தியானத்தை மேற்கொள்கிறோம். தியானத்தில் அமர்ந்தவுடன் உடல், மனம் இவைகளை அமைதிப்படுத்தி பின்பு ஜபத்தில் சிறிது நேரம் ஈடுபட்டு பிறகு விராட் உபாசனைக்கு வர வேண்டும். அல்லது விராட் உபாசனை முடிந்ததற்கு பிறகு ஜபம். விராட் உபாசனா என்பது வேதாந்தத்தில் சொல்லப்பட்ட ஈஸ்வர தத்துவத்தை மனதில் கொண்டு வந்து நிறுத்துதல், ஒரே எண்ணத்தில் அமர்வது அல்ல. இவ்வாறு மனதிற்கு கொண்டு வந்து மனதிற்கு பயிற்சி கொடுக்கிறோம். நான் பார்க்கின்ற இந்த உலகம், கேட்கின்ற உலகம், பார்க்கின்ற உலகம் அனைத்தும் இறைவனிடமிருந்து தோன்றியது. இந்த உலகம் இறைவனிடமிருந்து தோன்றி இறைவனால் காக்கப்பட்டு இறைவனுக்குள் ஒடுங்குகிறது. சதேவ இதமக்ரே ஆசீத். அப்பொழுது நாம் அனுபவிக்கிற இந்த உலகம் என்பது மனிதர்கள், தாவரம், செடி கொடிகள், உயிருள்ளது, உயிரற்றவை அனைத்தும் உலகம். இதை நாம் அனுபவிக்கிறோம். உறவுகள், வீடு, சொந்தம், பணம், சொத்து, இது அனுபவிக்கப்படும் உலகம். நாம் அடையப்பட வேண்டிய இறைவனிடம் இருந்து இவற்றை பிரிக்க முடியாது. இந்த உலகத்திற்கு காரணமாக இருப்பது ஈஸ்வரன். இவ்வுலகத்தை நாம் பார்க்கிறோம், கேட்கிறோம், நுகர்கிறோம், அனுபவிக்கிறோம் என்றால் அதற்கு காரணமான இறைவனை விட்டுவிட முடியாது. உலகம் என்பது காரியம், இறைவன் காரணம். பானையை பார்க்கும் பொழுது
களிமண்ணை எப்படி விடுவது? அடுத்து, நாம் இந்த உலகத்தில் ஒரு சீராக, ஒரு நீதியுடன் இந்த உலகம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஒரு சாலையில் 2 ரோடுகள் சந்திக்கும் இடத்தில் ஒரு போலீஸ் ஃபோர்ஸ், ஒரு ஆள் கான்ஷியஸ் நிற்கும் பொழுது அந்த பாதையில் சீராக வண்டிகள் சென்று கொண்டிருப்பதை பார்க்கிறோம். எப்படி ஒரு சீராக ஒரு செயல் நடைபெற வேண்டுமென்றால், அங்கு ஒரு அறிவுடைய ஒருவர் இருக்க வேண்டும். அவர் அதை கண்காணித்து வருவார். அதைப்போல் இந்த உலகத்தில் நான் அனுபவிக்கும் இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான நியதிகளை நாம் பார்க்கிறோம். அதை படைத்தவன் இறைவன் என்று ஏற்றுக்கொள்வது ஒரு நிலை. இறைவன் அதை கண்காணித்து வந்து கொண்டிருக்கிறார் என்பது அடுத்த புரிதல். இறைவன் படைத்திருக்கிறார், படைத்தவர் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். எனவே நான் அனுபவிக்கும் இந்த உலகம் அதை படைத்த காரணமான ஈஸ்வரனையும் பிரிக்க முடியாது. இவ்வாறு சிந்தனையை தொடர்ந்து மேற்கொள்வது விராட் உபாசனா. நாம் கேட்ட கருத்துக்கள் தான், வேதாந்த வகுப்புகளில் நாம் கேட்ட கருத்துக்களை பலவிதமாக சிந்தித்தல். This is one type of meditation. காரியத்தில் இருக்கும் நம் கவனத்தை காரணத்திற்கு கொண்டு செல்லுதல் விராட் உபாசனா. உலகம் என்பது காரியம். அதனிடம் இருக்கிற பார்வையை எடுத்து காரணத்தில் வைப்பது. இதற்கு மனதிற்கு பயிற்சி கொடுத்தல். இப்பொழுது மானச ஜபம். நான் ஒரு முறை மந்திரத்தை கூறியவுடன் தொடர்ந்து 3 முறை மனதில் கூறி இடைவெளி விட வேண்டும். அந்த இடைவெளி கணக்கில்ல. எவ்வளவு நேரம் நம்மால் அந்த அமைதியில் இருக்க முடிகிறதோ இருக்கலாம். முடியாத போது ஜபத்திற்கு வந்து விடலாம். ஓம் நம சிவாய.
ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஹரிः ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிः ஓம். கைகளை உரசி கண்களில் வைத்து கண்களை மெதுவாக திறக்கவும். இத்துடன் இந்த தியான பயிற்சி நிறைவு செய்கிறேன்.